வேலூரிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டம் நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்ட பிறகு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக அது திகழ்கிறது. அந்த மாவட்டம் குறித்து பார்க்கலாம் இன்றைய தொகுதி அலசலில். திருப்பத்தூர் மாவட்டத்தின் முக்கிய வணிக மையமான வாணியம்பாடியில் கடந்த 20 ஆண்டுகளாக அதிமுக தனது பிடியை வலுவாக வைத்துள்ளது. 1952 முதல் 2021 வரையிலான வரலாற்றில் திமுக, அதிமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகள் தலா 4 முறை வெற்றி பெற்று சமநிலையில் இருந்தாலும் கடந்த 5 தேர்தல்களை பார்த்தால் அதிமுக 3 முறை வென்று முன்னிலை வகிக்கிறது. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அத்தொகுதியின் பலமாக திகழ்கிறார். மாவட்ட தலைநகரான திருப்பத்தூர் தொகுதி திமுகவின் பாரம்பரியமான கோட்டையாக உருவெடுத்துள்ளது. 1952 முதல் நடந்த தேர்தல்களில் 9 முறை திமுக இங்கு வாகை சூடியுள்ளது. தற்போதைய எம்எல்ஏ நல்லதம்பி தொகுதியை தக்க வைத்துள்ளார். இருப்பினும் கடந்த 5 தேர்தல்களில் பாமக 2 முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளதால் வன்னியர் வாக்குகள் மற்றும் கூட்டணி மாற்றங்கள் இத்தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளன. ரயில்வே நகரமான ஜோலார்பேட்டையில் 2,33,000 வாக்காளர்கள் உள்ளனர். கடந்த காலங்களில் அதிமுக 2 முறை வென்றிருந்தாலும் தற்போது திமுகவின் தேவராஜி வசம் இத்தொகுதி உள்ளது. இங்கு வாக்கு வித்தியாசம் மிக குறைவாகவே இருந்து வருவதால் வரும் தேர்தலில் கடும் போட்டி எதிர்பார்க்கப்படுகிறது. தோல் பொருட்கள் ஏற்றுமதிக்கு புகழ்பெற்ற ஆம்பூரில் 2,25,000 வாக்காளர்கள் உள்ளனர். 2011 முதல் நடந்த தேர்தல்களில் திமுக, அதிமுக மற்றும் மாமக ஆகிய கட்சிகள் தலா 1 முறை வெற்றி பெற்றுள்ளன. தற்போது திமுகவை சேர்ந்த வில்வநாதன் எம்எல்ஏவாக உள்ளார். 4 தொகுதிகளிலும் சேர்த்து சுமார் 9 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டுள்ள திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆளும் கட்சியான திமுக தனது செல்வாக்கை தக்க வைக்க போராடுகிறது. அதேவேளையில் வாணியம்பாடி போன்ற தொகுதிகளில் தனது பலத்தை நிரூபித்துள்ள அதிமுக மற்ற தொகுதிகளையும் கைப்பற்ற தீவிரமாக பணியாற்றி வருகிறது.